உணர்ச்சிபூர்வமான மனநிலையில்தான் இன்று பட்டம் பெற்ற நீங்கள் ஒவ்வொருவருமே இருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய கண்களிலும் பல எதிர்கால கனவுகள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. உங்களது பட்டங்கள் உங்களை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், வருகிற போது நீங்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு உங்களுடைய உணர்ச்சிகளை எழுச்சியோடு வெளிப்படுத்தி காட்டினீர்கள். அந்த உணர்ச்சியை பார்த்தப்போ கல்லூரிக்கு போனால் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற உணர்வோடு தான் நான் வந்தேன். ஆனால் அது எனக்கு தந்த வரவேற்பு, எங்களை வரவேற்ற வரவேற்பு என்று நான் இப்பொழுது முடிவு செஞ்சுக்கிட்டேன். இப்போ இவ்வளவு அமைதியாக இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிறப்போ இந்த கல்லூரியினுடைய கட்டுப்பாடு எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் பெற்ற அறிவு உங்களை மேலும் மேலும் உயர்த்தட்டும். நீங்கள் பெற்ற தன்னம்பிக்கை உங்களை தலைநிமிர வாழ வைக்கட்டும். கல்லூரியிலிருந்து விடைபெறுகிறீர்களே தவிர கற்பதிலிருந்து நீங்கள் விடைபெறவில்லை. அதைத்தான் பொன்முடி சொன்னார், படியுங்கள், மேலும் மேலும் படியுங்கள். பாடங்களை படிப்பவர்களாக மட்டுமல்ல, பாடங்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு உருவாக்கக்கூடியவர்களாக நீங்கள் உயர வேண்டும். நீங்களே மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக ஆகுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ராணிமேரி கல்லூரியுடைய 104வது விழா இது. ராணிமேரி கல்லூரி என்பது இந்த பெயரை போலவே கம்பீரமான பாரம்பரியமான கௌரவத்தை கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி இந்த கல்லூரி. பேசிய முதல்வரும் குறிப்பிட்டார், கல்லூரியுடைய முதல்வரும் குறிப்பிட்டார், நம்முடைய அமைச்சர் அவர்களும் எடுத்து சொன்னார். 1915ஆம் ஆண்டு கேப்பர் இல்லம் என்ற அந்த பெயரில் புகழ்பெற்ற அந்த கட்டடத்தில் இந்த ராணிமேரி கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட 3 மகளிர் கல்லூரிகளில் இதுவும் ஒன்று. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் மகளிர் கல்லூரி எதுன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராணிமேரி கல்லூரி தான். இது 104வது பட்டமளிப்பு விழா. இந்த 100 ஆண்டு காலத்தில் எத்தனை லட்சம் மகளிர் பட்டம் பெற்றிருப்பார்கள், எத்தனை தலைமுறையினருக்கு கல்வியை, அறிவை, ஆற்றலை, வேலை வாய்ப்பை, தன்னம்பிக்கையை, வாழ்க்கையை இந்த கல்லூரி உருவாக்கி இருக்கு என்பதை கணக்கிட்டு பார்த்தால் வியப்பா இருக்கு, மலைப்பா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. எனவேதான் இந்த ராணிமேரி கல்லூரியை வெறும் கல்லூரியாக மட்டும் சொல்ல முடியாது. பெருமையா சொல்லணும்னா பெண்குலத்துக்கு ஒளி விளக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கல்லூரிக்கு முன்னால் கடற்கரை பகுதியில் கலங்கரை விளக்கு இருக்கு. இது பெண் கல்வியினுடைய கலங்கரை விளக்காக இந்த ராணிமேரி கல்லூரி ஒளி வீசிக் கொண்டிருப்பதை நினைவுபடுத்துவது போல் அமைந்திருக்கிறது. இந்த ராணிமேரி கல்லூரிக்குள் நுழைகிற போது எனக்கு பழைய சில நினைவுகள் எல்லோரும் சொன்னாங்க. அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்நாளில் அதை மறக்கவே முடியாது. பழம்பெருமை கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரிய வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்லூரி இடிப்பதற்கு ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டார்கள்.
நான் இந்த நேரத்தில் அரசியல்லாம் பேச விரும்பல, அது தேவையும் இல்லை. நான் எப்பொழுதும் அப்படி பேசுவதும் கிடையாது. ஆனால் அன்றைக்கு இந்த கல்லூரி எடுக்கக்கூடாது என்று பொன்முடி சொன்னது போல சட்டமன்றத்தில் நாங்கள் வாதிட்டோம், போரிட்டோம். இங்கு படித்துக் கொண்டிருந்த மாணவிகள், முன்னாள் மாணவிகள், பேராசிரியர்கள், முன்னாள் பேராசிரியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதனுடைய உச்சக்கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. இந்த வளாகத்திற்குள்ள உட்கார்ந்து மாணவியர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினாங்க. அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்திய காரணத்தால் அன்றைக்கு இருந்த அரசு கல்லூரிக்குள் வரக்கூடிய குடிநீர் சப்ளை, கழிப்பறைகளை பயன்படுத்தக்கூடாது என்று தடையும் போட்டாங்க. கல்லூரியை மூடிவிட்டு இங்கு பணியாற்றிய பேராசிரியர்கள்லாம் வேறு ஊர்களுக்கு இடமாற்றம் செஞ்சாங்க. அப்போ சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. கோபாலபுரத்திலிருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு சட்டமன்ற கட்சியினுடைய அலுவலகத்துக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு செய்தியை சொன்னார்கள். சட்டமன்றம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் கலைஞர் சொல்றார், வீட்டுக்கு வர வழியில் ராணிமேரி கல்லூரியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளை எல்லாம் போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய போராட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக நிச்சயமாக ஆதரவு தரும் என்ற செய்தியை சொல்லிட்டு வாங்க அப்படின்னு எங்களுக்கு உத்தரவு போட்டார். அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு நானும் பொன்முடி அவர்களும் இன்னும் சிலரும் இங்கே வந்தோம். வந்த உடனே வாசலில் நிற்கிற காவலர்கள், கேட்டு மூடி இருக்கப்போ வாசலில் நிற்கிற காவலர்கள் போலீஸ் எங்களை பார்த்தோன்னே வணக்கம் வச்சு மரியாதையோட கேட்டை திறந்து விட்டாங்க. நல்லா கவனிக்கணும், நீங்கள் கேட்டை திறந்து விட்டாங்க. அதற்கு பிறகு நாங்கள் உள்ளே வரோம். உள்ளே வந்தோன்னே இங்கே கீழே அமர்ந்து கொண்டு ஆயிரக்கணக்கான மாணவியர்கள் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மரியாதையோட தான் கதவை திறந்து விட்டாங்க. அப்படி கல்லூரிக்குள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவிகளை எல்லாம் நாங்கள் சந்தித்தோம். ரொம்ப நேரம் கூட இல்லை, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருக்கும். தைரியமாக இருங்க, நல்ல காரியத்திற்காக நீங்கள் போராடுறீங்க, உங்கள் போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். நாங்கள் உங்களுக்கு எப்பவும் துணை நிற்போம். கலைஞர் அவர்கள் எங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பினார், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு வர சொன்னார். எனவே நாங்கள் ஆதரவு தருவோம், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் அமைதியாக போராடுங்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் சென்றோம். போகிறப்போ கூட கேட்டு மூடி இருந்துச்சு, அப்பவும் கேட்டை திறந்து விடுறாங்க. வந்தப்பவும் கேட்டை திறந்து விட்டாங்க, போகிறப்பவும் காவலர்கள் கேட்டை திறந்து விடுறாங்க. ஆக வந்து மாணவிகளை சந்தித்து விட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு ஊக்கப்படுத்திட்டு உற்சாகப்படுத்திட்டு வெளியில் திரும்புகிற போதும் மூடி இருந்து கேட்டு திறக்கப்படுது. அப்பவும் வெளியில் போகிறோம். இது நடந்தது பகல் 2 மணி இருக்கும், 2-2:30 மணி இருக்கும். நாங்கள் உள்ளே வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போனது. இரவு 12 மணிக்கு வேளச்சேரியில் இருக்கிறேன். அப்போ வேளச்சேரி தான் என்னுடைய வீடு. போலீஸ் வந்துடுச்சு. எதுக்குன்னு கேட்டேன். கைது பண்ண வந்திருக்கிறோம் நாங்கள். எதுக்குன்னு கேட்டேன். ராணிமேரி கல்லூரியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் நீங்கள் சிவரேதி குச்சி கேட்டு எழுதி குதிச்சு உள்ளே போயிட்டு வந்திருக்கிறீங்க, அதுக்காக கைது. வழக்கு என்னன்னா கேட்டேறி குதிச்சதாக வழக்கு. ஆக கைது செஞ்சு எங்களை கொண்டு போய் சிறையில், அது எந்த சிறைன்னு கேட்டால் அதை என்னையும் நம்முடைய பொன்முடி போன்றவர்கள்லாம் கைது செஞ்சு சிறையில் கொண்டு போட்டாங்க. கடலூர் சிறையில் கொண்டு போய் அடைச்சாங்க. 1 மாத காலம் சிறையில் இருந்தோம். இங்கே கூட முதல்வர் அவர்கள் துன்பப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் துன்பப்படல, மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டோம். அது துன்பமாக நாங்கள் இருக்கிறதில்ல, உங்களுக்காக மாணவிகளுக்காக நாங்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டோம். 1 மாத காலம் இருந்தோம். அதில் எனக்கு என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த இடத்துக்கு கேப்பர் என்று பெயர், இந்த கல்லூரி வளாகத்துக்கு கேப்பர்னு பெயர். கடலூரில் கொண்டு போய் எங்களை சிறையில் போட்டாங்க இல்லையா, அந்த சிறைக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா கேப்பர் சிறை. எவ்வளோ பொருத்தம் பாருங்க.
ஆகவே நான் அதனால தான் சொன்னேன், என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த கல்லூரிக்காக போராடிய மாணவிகளுக்காக துறை நின்றதற்காக அதை நினைச்சு பார்க்குறப்போ அது மறக்க முடியாத ஒரு சம்பவமாக என்னை பொறுத்தவர்கள் அமைந்திருக்கு. சிறையிலிருந்து வாடினேன் என்று சொன்னார். நான் வாடல, மகிழ்ச்சியோடு தான் இருந்தோம். என் வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்தை பிடித்த இடம்தான் இந்த ராணி மேரி கல்லூரி என்பதை மீண்டும் மீண்டும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இத்தகைய புகழ்பெற்ற இந்த ராணி மேரி கல்லூரியில் 3,20,00,000 மதிப்பீட்டில் கலைஞர் மாளிகை கட்டப்பட்டது. கடந்த கால ஆட்சியாளர்கள் கலைஞர் என்ற அந்த பெயரை நீக்கினாங்க. அதனை மீண்டும் இப்பொழுது நாம் சூட்டியிருக்கிறோம். கட்டடங்கள் இருக்கும் பெயரை நீக்குகிற காரணத்தால் கலைஞருடைய பெயரை மக்கள் மனதிலிருந்து யாராலும் நீக்கிட முடியாது. அது வேறு. அவர் கோடிக்கணக்கான மக்களுடைய மனதில் இடம் பிடித்தவர். அவரால் பயன்பெற்ற மாணவருடைய உணர்வில் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய பெருமைக்குரிய கலைஞர் பெயரால் மாளிகை அமைந்திருக்கும் இடம்தான் இந்த ராணி மேரி கல்லூரி. பெருமை மிகுந்த கல்லூரியுடைய 104வது பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்டு உங்களுக்கு பட்டங்களை வழங்குவது எனக்கு கிடைச்ச பெருமை. 21 துறைகளை சார்ந்த 3,259 மாணவியர்கள் பட்டம் பெறுகிறார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்பதுதான் எனக்கு இரட்டடிப்பு மகிழ்ச்சி அளிக்குது. பொன்முடி சொன்னார, இன்னார் தான் படிக்கலாம், இன்னார் படிக்க தேவையில்லை, உடல் உழைப்பு வேலைகளை மட்டுமே பார்க்கலாம் என்ற நிலைமை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்துச்சு. பெண்களின் நிலைமை இதை விட மோசமாக இருந்துச்சு. நீதி கட்சி ஆட்சி வந்து இந்த நிலை மாற தொடங்குச்சு. அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலத்தில் சமையல் கரண்டி பிடித்திருக்கும் கையில் புத்தகத்தை கொடுங்கள் என்று சொன்னவர் ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அவரை போன்ற சீர்திருத்தவாதிகளால் தான் பெண் சமூகத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றம் நிகழத் தொடங்கியது. அந்த காலத்தில் 8 வயது 10 வயது பெண் குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. அந்த காலத்தில் குழந்தை திருமணங்களை குற்ற செயல் என்று சட்டம் போட்டிருக்கிறோம். இந்த நிலைமை நாம் சாதாரணமாக அடைஞ்சிடல. எத்தனையோ பேர் மதம் கலாச்சாரம் என்ற பெயரில் முட்டுக்கட்டைகளை கடந்து தான் இதை அடைஞ்சிருக்கிறோம். இந்த அரங்கில் இன்று நாம் காணும் இந்த காட்சி நூற்றாண்டு கால போராட்டத்தினுடைய விளைவுதான். இங்கே உங்களை காணுகிற காட்சி, பட்டமளிக்கிற பட்டத்தை இன்றைக்கு வாங்கியிருக்கக்கூடிய உங்களை பார்க்கிற காட்சி. அதனால்தான் முதல் தலைமுறை பட்டதாரிகள் நீங்கள் உங்களுக்கு அடுத்து வரும் தலைமுறைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பெயருக்கு பின்னால் பட்டம் இருப்பது கௌரவம் மட்டுமல்ல, அது அடிப்படை உரிமை. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளை பெண்கள் 4 பேரும் இன்று பதக்கம் பெறுகிறார்கள் என்பதுதான் மிக மிக சிறப்பு. 4 பேர்கள். கழக ஆட்சியில் அமைந்த காலத்தில் எல்லாம் பெண்கள் முன்னேற்றத்திற்கான ஏராளமான திட்டங்களை தீட்டி இருக்கிறது. இப்போது தீட்டியும் இருக்கிறது. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொண்டு வந்தது கலைஞர் தலைமையில் இருந்த திமுக அரசு. அரசு பணியிடங்களில் 30% இடஒதுக்கீடு அதை உருவாக்கி தந்தவர் தலைவர் கலைஞர். இப்போ அது 40 விழுக்காடு. போகிற போக்கில் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிற நிலை வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33%, இப்போ 50%. மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைச்சது கழக அரசு தான். மகளிர் தொழில் முனைவோர் உதவி திட்டம் கொண்டு வந்தோம். இப்படி பெரிய பட்டியலே நான் அடுக்கி கொண்டிருக்க முடியும். அந்த வரிசையில் தான் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்தை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இது ஏதோ வெறும் கட்டண சலுகை நீங்கள் நினைச்சிட வேண்டாம். பெண்களுக்கான பொருளாதார தன்னிறைவுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம்.
இதன் மூலமாக ஏராளமான பெண்கள் கல்வி கற்கவும் வேலைகளுக்காகவும் சிறுதொழில் நிறுவனங்களை உருவாக்கவும் வெளியில் வர தொடங்கியிருக்கிறார்கள். எனது கனவு திட்டங்களில் ஒன்றான புதுமை பெண் உயர்கல்வி உறுதி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினால் இந்த ஆண்டு ராணிமேரி கல்லூரியில் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டில் பயிலக்கூடிய 1039 மாணவியர்கள் இதனால் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு 1ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவியரும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற உள்ளனர். புதுமை பெண் திட்டத்தின் காரணமாக இக்கல்லூரியில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்கிற தகவலும் தொடர்ந்து எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அது மகிழ்ச்சியை தருது. அப்படி தங்களது கல்லூரி கனவை நனவாக்கி கொள்ள வரக்கூடிய மாணவிகள் இந்த கல்லூரியிலே தங்கி படிப்பதற்கு வசதியாக விடுதி ஒன்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது இந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய கோரிக்கையாக இருப்பதாக நான் அறிந்தேன். எனவே மாணவியர்கள் தங்கி பயில ஏதுவாக கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே விடுதி கட்டித்தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். கடந்த மே 25ஆம் நாளன்று இதே ராணிமேரி கல்லூரியில் நடந்த மாநில அளவிலான முதல் இளைஞர் திறன் திருவிழா மற்றும் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் வழங்குகிற விழாவிலே நான் கலந்து கொண்டேன். நான் மட்டும் முதல்வன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. நீங்கள் ஒவ்வொருவரும் நான் முதல்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் அந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். வேலைக்கான ஆட்களை உருவாக்க திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி வருகிறோம். இதனை இன்றைய தலைமுறை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ராணிமேரி கல்லூரியில் கடந்த 6 மாதங்களில் BFSI பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் அந்த பயிற்சியை 449 மாணவியர்களும் லாஜிஸ்டிக்ஸில் 221 பேரும் பயிற்சி எடுத்து பயன்பெற்றிருக்கிறார்கள். பல கல்விக் குழுக்கள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. காவல்துறை சீருடை பணியாளர் தேர்வுக்கான இலவச பயிற்சியும் பேராசிரியர் குழுவால் நடத்தப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி அதன் மூலம் 948 பேர் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். தமிழ் வழி கல்வி பயின்றோருக்கான ஊக்கத்தொகை ராணிமேரி கல்லூரியில் 842 பேர் பெற்று வருகிறார்கள். ராணிமேரி கல்லூரி மாணவிகள் விளையாட்டு துறையிலும் சிலைத்தவர்கள் அல்ல. கல்லூரியின் சார்பாக கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பேரா ஏஷியன் ஜூடோ போட்டிகள் இங்கிலாந்து மற்றும் தென்கொரியாவில் நடைபெற்ற போது இந்த கல்லூரியினுடைய மாணவியர் பங்கு பெற்று பதக்கம் வென்றிருக்கிறார்கள். இந்திய பார்வையற்ற பெண்கள் கால்பந்து வீராங்கனைகள் சங்கம் சார்பில் சர்வதேச போட்டிகள் மற்றும் பயிற்சிகளில் பங்கேற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். சிலம்பத்திலும் கோகோவிலும் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார்கள். மால்கம் போட்டி, கராத்தே மற்றும் கபடியில் தேசிய அளவிலும் வெள்ளிப்பதக்கம் பெற்றிருக்கிறார்கள். மாநிலங்களுக்கு இடையிலான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். மாணவி நித்யா குரலோவியம் நாட்காட்டி ஓவிய போட்டியிலே வென்று தனது ஓவியத்தை அரசு நாட்காட்டியிலே ஏற்றியிருக்கிறார். பரதநாட்டிய நடனத்திலும் சாதனை படைத்து வருகிறார். ராணிமேரி கல்லூரி தொடர்ச்சியாக 6 ஆண்டுகள் சென்னையில் குடியரசு நாள் கொண்டாட்ட நிகழ்வில் நடைபெறும் நடன போட்டியிலே முதல் பரிசு பெற்று பெருமை பெற்றிருக்கிறது. ராணிமேரி கல்லூரி இசைத்துறை மாணவியர் திரை இசை மற்றும் கர்நாடக இசையில் முன்னணி வகித்து வருகின்றனர். மாணவிகள் மட்டுமல்ல, ராணிமேரி கல்லூரியினுடைய பேராசிரியர்களும் மாணவர்களுக்கு சிலைக்காமல் பல சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். தமிழ்துறை இணை பேராசிரியர் திருமதி லோகநாயகி அவர்கள் தமிழக அரசு சார்பில் கலைஞர் விருது பெற்றிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் முறையே இந்திய குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்ட விருதுகளை தமிழ்துறை பேராசிரியர் சிவஞானம் கலைமகள் அவர்களும் பொருளியல் துறை பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்களும் பெற்றிருக்கிறார்கள்.
ராணிமேரி கல்லூரியில் சேர்ந்து பயின்று மாற்று பாலினத்தவராக மாறியவருக்கு இறுதி ஆண்டு தேர்வு எழுதி அவர் பட்டம் பெற்று செல்லும் வரையிலான அனைத்து உதவிகளையும் செஞ்சு அவரை தேர்ச்சி பெற வைத்தது குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். இப்படி உங்கள் கல்வியானது சாதனை கல்லூரியாக இருக்கிறது. பட்டம் வழங்கும் கல்லூரியாக மட்டுமல்ல, திறமையின் கிடங்காகவும் உங்கள் கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி பணியாற்றி வரும் இந்த ராணிமேரி கல்லூரி வருங்காலங்களிலும் பெண் கல்வியின் மகத்துவத்தை உலகரங்கிலும் முன்னிறுத்தும் என்று நான் நம்புகிறேன். 33 மாணவிகளோடு தொடங்கப்பட்டு இன்று 5000 மாணவியரோடு மாபெரும் அளவில் உயர்ந்து நிற்கிறது. மிக உயர்ந்த நோக்கம் இருந்ததால் தான் இத்தகைய வளர்ச்சி சாத்தியம். இதே போன்ற உயர்ந்த நோக்கம் கொண்டவர்களாக மாணவியர் அனைவரும் தங்கள் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் பகுத்தறிவோடு கேள்வி கேட்கும் விமர்சிக்கும் அறிவியல் மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பெற்ற பட்டம் முழுமை பெறும். நாமும் கல்லூரியில் படித்திருக்கிறோம், ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறோம் என்று இல்லாமல் வாங்கிய பட்டத்தில் உயர்நிலை எதுவோ அதையும் முயன்று நீங்கள் அடைய வேண்டும். அதன் மூலமாக உச்சமான தகுதியை நீங்கள் பெற வேண்டும். அந்த தகுதியின் மூலமாக இன்னும் பலரை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். இன்று பெறும் பட்டம் என்பது முடிவல்ல, தொடக்கம் என்பதை மறக்காதீர்கள். கடற்கரை சாலையிலிருந்து அறிவுச்சாலைக்குள் பயணிக்கப் போகக்கூடிய உங்களுக்கு உங்களை இந்த கோலத்தில் கண்டு பெருமிதத்தில் திளைத்திருக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை ராணிமேரி கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிர் கல்வி பெற பாடுபட்டவர் பெரியார் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். மேலும் மகளிர் மேம்பாட்டிற்காக திமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டு பேசினார். மேலும் கல்வி வாழ்வில் உயர்வையும் தன்னம்பிக்கையும் தரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை ராணிமேரி கல்லூரியின் 104வது பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். அப்போது பேசிய அவர் மகளிர் கல்வி பெற பாடுபட்டவர் பெரியார் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். மேலும் மகளிர் மேம்பாட்டிற்காக திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் அவர் நினைவு கூர்ந்தார். தற்போது தமது அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டிருக்கிறார். கல்வி ஒருவரது வாழ்வில் உயர்வையும் தன்னம்பிக்கையும் அளித்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை ராணிமேரி கல்லூரியின் 104வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அதன் பிறகு உரையாற்றிய அவர் மகளிர் கல்வி பெறுவதற்காக அரும்பாடுபட்டவர் பகுத்தறிவு பகலவன் பெரியார் என்று புகழாரம் சூட்டியிருந்தார். மேலும் மகளிரின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பல்வேறு துறைகளிலும் செயல்படுத்திய திட்டங்களை அவர் நினைவு கூர்ந்தார். திமுக அரசு தற்போது செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டு பேசினார். மேலும் மகளிர் கல்வி பெறுவது அவர்களது வாழ்வில் உயர்வையும் தன்னம்பிக்கையும் அவர்களுக்கு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
பி நளினி ஜி. தாவரவியல் துறை ஆர்த்தி என், ராகவி வி, லக்ஷ்மி எஸ், அஸ்வின். சென்னை ராணிமேரி கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வருகிறார். காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.